ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக தையல் பழகிறவங்களுக்கு தான் நம்ம வீடியோ போட்டுட்ருந்தோம். இப்போ அவங்களுக்கான ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு தைச்சதுக்கப்புறம் நாம் தைச்ச ப்ளவுஸில் ஷோல்ட்ரு வழியுது, ஷோல்ட்ரு சரியில்லை, நான் கொடுத்த அளவு ப்ளவுஸுக்கும் நீங்கள் தைச்சி கொடுத்த ஷோல்ட்ரு அளவும் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நாம் ப்ளவுஸ் நறுக்கும்போது அளவு குறித்து தான் நறுக்குவோம் இல்லையா? அந்த அளவில் சில பேர் புதுசாக தைக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பீங்க, டக்குன்னு வச்சு ஓட்டிடுவீங்க, அது சரியில்லாமல் போயிருக்கும். அதை எப்படி இப்போ நம்ம சரி பண்ணுறதுன்றதை பற்றி தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். இப்போது நீங்கள் தைச்ச ப்ளவுஸும் உங்களோட அளவு ப்ளவுஸும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு இப்போது கொக்கி மாற்ற இடம் இது. அதே நம்ம தைச்ச ப்ளவுஸ்லேயும் கொக்கி மாற்ற இடத்த கரெக்டாக எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு உங்கள் அளவு ப்ளவுஸில் இப்படி வைங்க, ரெண்டு இப்படி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒரேடியாக நீட்டாக வச்சிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு தெரியணும், பழகணும் அப்படின்றதுக்காக. இது பாருங்கள், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் நம்ம அளவை, சரிங்களா? இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்துகிட்டே வரும்போது கொஞ்சம் லைட்டாக துணியை இழுத்து தான் எடுக்கணும். இப்படி எடுத்துகிட்டு வரும்போது ஷோல்டர் அளவு இதோ இருக்குது பாருங்கள், அவங்களோட ஷோல்டர் அளவு. அதே நம்ம தைச்ச ஷோல்டர் அளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி இருந்தால் தான் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ பரட்டி பாருங்கள், அதே இடத்துக்கு கரெக்டாக நம்மளோட தையலும் வந்துருச்சு, சரிங்களா? நம்மளோட தையலும் இருக்குது. அடுத்தது நவுத்திட்டே வாங்க. இப்படி லைட்டாக இழுத்து பிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க. இப்போது இங்கே பாருங்கள், ஏன் சரியில்லாமல் போகுதுன்னு நான் சொல்கிறேன்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போது நம்மளோட அளவு ப்ளவுஸோட அளவு இங்கே இருக்குது, நான் தைச்சதனுடைய அளவு இங்கே இருக்குது. அதாவது நான் இந்த இடத்துல கை வச்சு காட்டுறேன் பாருங்க, அளவு ப்ளவுஸோட அளவு இங்கே இருக்குது, நான் தைச்சதனோட அளவு இங்கே இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் கேப் இருக்குது. இதனால தான் வந்து அளவு சரியில்லாமல் போகிறது. இதை நாம் எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி அப்படியே வச்சுட்டு இப்படியே எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. மறுபடியும் அளவுக்கு இங்கேருந்து, அதாவது கொக்கி கட்டுற இடத்துலேருந்து நாம் தைச்ச ப்ளவுஸ்லேயும் கொக்கி கட்டுற இடத்த இப்படி வச்சு இப்படி இழுக்கணும். லைட்டாக இழுத்து தான் வந்து அளவு எடுக்கணும். நீங்கள் அப்படி வச்சிடக்கூடாது, லைட்டாக இழுத்து இப்படி அளவெடுங்க. அடுத்தது இன்னும் கொஞ்சம் இப்படி இழுத்து இப்படி அளவெடுங்க. இப்படி அளவெடுக்கும்போது இந்த ஷோல்டரோட அளவும் நான் தைச்ச ஷோல்டரோட அளவும் கரெக்டாக இருக்குது. அப்போது பின்பக்கத்துக்கு தான் அளவு சரியில்லை. அப்படி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த தையலை பிரிச்சுட்டும் ஓட்டலாம், இல்லை இதுலேருந்து சேர்த்து ஓட்டலாம். இப்படி சேர்த்து ஓட்டிங்கன்னா கொஞ்சம் கரெக்டான அளவாக இருக்காது தான். அதனால் நான் வந்து தைக்கும் போதே சொல்கிறேன், தைச்சதை பிரிச்சுட்டு என்ன பண்ணணும்னா அந்த அளவை வந்து சரி பண்ணணும். முன்பக்கம் கரெக்டாக இருக்குது, பின்பக்கம் தான் கரெக்டாக இல்லை. அப்போது பிரிச்சுட்டு இதோட அளவை எந்த இடத்துல அளவு இருக்குதுன்னு பார்த்து குறிச்சிட்டு நீங்கள் ஓட்டணும். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷம். ஓகே, இப்போ நான் சொல்லித்தரேன். இப்போது இந்த ஷோல்டரோட அளவு வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அளவு எடுத்துகிட்டு வர சொன்னோம் இல்லையா, பின் பக்கம் முதுகளவை இப்படி பிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க. ஓகேங்களா? இப்படி பிடிச்சி எடுத்துகிட்டு வாங்க. பிடிச்சி எடுக்கும்போது எங்கே இருக்குது பாருங்கள், இதோட அளவு இங்கே இருக்குது, நான் தைச்சதனுடைய அளவு இங்கே இருக்குது. அப்போது அளவு ப்ளவுஸோட அளவு எந்த இடத்துல இருக்குன்றத இதில் நம்ம குறிச்சிக்கணும். சாக் பீஸ் எடுத்து குறிச்சிக்கோங்க. இங்கே இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணுன்னா, நான் தைச்சேன் இல்லையா, இதை பிரிச்சுட்டு முன்பக்க அளவு கரெக்டாக இருக்கிறது குறித்து வச்சுருக்கேன், அதையும் இப்போ குறித்து வச்சதையும் ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணால் மட்டும்தான் அவங்க கொடுத்த அளவு ப்ளவுஸோட அளவுக்கே நம்ம தைச்ச ப்ளவுஸும் கரெக்டாக வரும், ஃபிட்டிங்கும் கரெக்டாக இருக்கும். அப்படி ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு வந்து கஸ்டமர் தேடி வர ஆரம்பிப்பாங்க. அதனால் இப்போ பிரிச்சுட்டு நான் ஓட்ட போகிறேன். இப்போ நான் பிரிச்சுட்டேன், எப்படி ஜாயின் பண்ணுறோன்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து முதுகு பக்கம், சரிங்களா? முதுகு பக்கத்தில் நம்ம தைக்கும் போது நல்ல பக்கத்தை இப்படி போட்டுடணும், தைச்ச பக்கத்தை. இப்போது நம்ம ஜாயின் பண்ண வேண்டிய பக்கம், அதில் வந்து உள் பக்கத்தை போட்டுக்கணும், சரிங்களா? இப்போது நல்ல பக்கம், உள் பக்கம். இப்போது நாம் எந்த இடத்துல அளவு குறித்தோன்னு பாருங்கள். பின்பக்கம் குறித்தோம் இல்லையா, தோ இருக்குது, நான் குறித்த அளவு வந்து தோ இருக்குது.
இதை இப்போ நம்ம இங்கே வச்சு ஜாயின் பண்ணுறதுனால இதே அளவை நம்ம மேலேயும் குறிச்சிக்க போகிறோம். சரிங்களா? குறிச்சிட்டோம். இப்போது முன்பக்கம் இது வந்து கொக்கி கட்டுற பக்கம். இந்த கொக்கி கட்டுற பக்கத்தில் இதை வந்து நம்ம அளக்க போகிறோம். இப்போ வச்சிட்டோம். இதை அழகாக இப்படி பிடிச்சி லைட்டாக கொஞ்சம் தூரம், சரிங்களா? இப்படி பிடிச்சி இப்படி இழுங்க. லைட்டாக தான், ரொம்ப இழுக்க வேணாம். லைட்டாக இழுத்ததுக்கப்புறம் எங்கே இருக்குது, நான் குறித்த அளவில் கரெக்டாக முன்னாடி தையல் ஒட்டியிருந்த அளவில் தான் இருக்குது. அப்போது அந்த இடத்த குறிச்சிக்கோங்க. சரிங்களா? இப்போ குறிச்சாச்சு. பின்பக்கம் முதுகு அளவையும் நம்ம குறிச்சிட்டோம். இப்போ இந்த அளவையும் வச்சு ஜாயின் பண்ணணும். இப்போ இதையும் இப்படி வச்சுட்டு உடனே ஜாயின் பண்ணிடாதீங்க. கீழே வந்து நம்ம பார்க்கணும். இந்த இடத்த பாருங்கள் கரெக்டாக ஆகிடுச்சான்னு. இப்போது எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த இடம். இப்போது இந்த இடத்த வச்சுட்டு கரெக்டாக இந்த மார்க்கையும் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? இப்போ ஜாயின் பண்ண போகிறேன் நான். ரஃப் அடிச்சுக்கோங்க. ரஃப் அடிச்சுட்டு இதையும் நம்ம ஜாயின் பண்ண வேண்டியதுதான். முடிக்கும் போது ரஃப் அடிச்சிருங்க. இப்போ அளவு கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இப்போது பாருங்கள், இப்போ பார்த்துடலாம். வெளிச்சம் அந்த அளவுக்கு அங்கே இருக்காது, அதனால இப்போ பார்க்கலாம் கொஞ்சமாக எடுத்து. சரிங்களா? இப்போது இந்த ஜாயிண்டட் இதுக்கு வந்திருக்கு. அடுத்தது அப்படி பின்பக்கத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் நம்ம. அப்போ தான் அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்மளால் சொல்ல முடியும். புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா நாளடைவில் உங்களுக்கு ஃபுல்லாக நீங்கள் தைச்சிட்டே இருக்கும்போது சர்வீஸ் உங்களுக்கு நல்லா வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் பயப்படாமல் நீங்கள் அளவுலாம் பார்க்கவே தேவையில்ல, சட்டுன்னு தைச்சிட்டு போயிடலாம். தையலில் ஒரு அளவும் ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கும் போது, அதுக்கப்புறம் நமக்கு சர்வீஸ் ஆகிடுச்சுன்னா தன்னால் வந்துடும். இப்போது இந்த பாருங்கள், இந்த சொல்கிறோம் கரெக்டான அளவுக்கே வந்துருச்சு. அது மாதிரி கொக்கி மாட்டடமும் கரெக்டாக வந்துருச்சு. அப்போது இனிமேல் நமக்கு அந்த ஷோல்டர் ப்ராப்ளம் வராது. அதாவது நாம் தைச்ச அளவுக்கும் அவங்க கொடுத்த ஜாக்கெட்டோட அளவும் கரெக்டாகவே இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இப்படி தான் வந்து ஷோல்டர் வழியாமலோ ஷோல்டர் வந்து தப்பாகாமலோ நம்ம வந்து பார்த்து எடுக்க வேண்டிய அளவுகள் இது தான். இதன்படி எடுத்திங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஈஸியாக நிறைய கஸ்டமரை கவர் பண்ண முடியும் உங்களால். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷோல்டர் வழியாமலோ இல்லை பர்ஃபெக்டான அளவில் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை விட்டு கஸ்டமர் நவந்தே போக மாட்டாங்க. இப்படி தான் நம்ம அளவு பார்க்கணும். ஓகே, கற்றுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.